மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும், இல்லையெனில் விழாவையே ரத்து செய்ய வேண்டும் என்று திருநெல்வேலி எம்பி ராபர்ட் புரூஸ் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பாக ஆளுநர் மாளிகை துணைவேந்தருக்கு அழுத்தம் கொடுத்ததா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மிக பிரசித்தி பெற்ற மனோன்மணியம் சுந்தரார் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. நாளை இந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடைபெறுகின்றது. பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் அவர்கள் பத்திரிகைகள் மூலமாகவும் தொலைக்காட்சி மூலமாகவும் இந்த நிகழ்வு ஆளுநருக்கான நிகழ்வு, எனவே அந்த நிகழ்ச்சியில் முதலில் வந்தே மாதரம் பாடப்படும், இரண்டாவது தேசிய கீதம் பாடப்படும், மூன்றாவது தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமன்றி இது ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை மீறினால் என் மீது பீனல் ஆக்ஷன், குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி நடவடிக்கை வந்துவிடும் என்று கூட அறிவித்திருக்கின்றார். 1970 முதல் அது தமிழகத்தினுடைய பாடலாக அங்கீகரிக்கப்பட்ட பாடலை தமிழ்நாட்டில் முதலில் பாட மாட்டோம் என்று அந்த துணைவேந்தர் குறிப்பிடுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. எனவே அந்த பட்டமளிப்பு விழாவில் நாளை முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டும், அப்படி இல்லை என்றால் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கின்றேன்.